ஹாய் 10 ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கிராஃப் பார்க்க போகிறோம். கிராஃபில் 2 எக்ஸசைஸ் இருக்குது. ஒன்று 3.15, இன்னொன்று 3.16. நம்ம இதில் ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் தரவா பார்த்தாலே போதும், ஒரு 8 மார்க் கன்ஃபார்மாக அட்டன் பண்ணலாம். இருக்கிறதுலே 3.15 வந்து நமக்கு ஈஸி. ஓகேவா? அப்போ 3.15 பார்க்கலாம். ஓகே, எல்லா கிராஃப்க்கும் ஆன்சர் கொடுத்துருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. எக்ஸாம்பிள் 3.47. இது வர்சிகா சம். வர்சிகா ட்ராயர் 6 circles with different sizes. ஓகேவா? இதில் வந்து டயாமீட்டர் அண்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் ரிலேஷன்ஷிப் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம கிராஃப் வரைய போகிறோம். ஃபர்ஸ்ட் எக்ஸில் வந்து டயாமீட்டர் எடுத்துக்கலாம், ஒய்யில் வந்து சர்க்கம்ஃபரன்ஸ் எடுத்துருக்கோம். கொடுத்துருக்க பாயிண்ட்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணுறோம், எக்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது ஒய்யும் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இது என்ன வேரியேஷன்? டைரக்ட் வேரியேஷன். ஸோ அப்போ நம்ம என்ன ஃபார்முலா எழுதுவோம்? ஃபர்ஸ்ட் ஒய் இஸ் ஈக்குவல் டு கேஎக்ஸ். ஓகேவா? அப்போ இப்போ கே வேணா நம்ம என்ன பண்ணணும், ஒய் பை எக்ஸ். ஸோ ஒய்யோட வேல்யூஸ் எல்லாத்தையும் எக்ஸால டிவைட் பண்ணி நம்ம கான்ஸ்டன்ட் கேவை வந்து கண்டுபிடிக்க போகிறோம். கான்ஸ்டன்ட் கே என்னங்கிறது 3.1. ஸோ இப்போ இந்த பாயிண்ட்ஸ் ஃபுல்லாக கிராஃபில் மார்க் பண்ணிட்டு, இப்போ நமக்கு லாஸ்ட்டாக கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, டயாமீட்டர் 6 இருக்கிறப்ப அந்த சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம கிராஃபில் ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட்ஸ் எல்லாம் மார்க் பண்ணிட்டு கிராஃப் லைன் போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம எக்ஸ் ஆக்சிஸ்ல 6 நேர நம்மளோட கிராஃப் லைனை எது டச் பண்ணுது பார்க்கணும். பார்க்கும்போது சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து ஒய் ஆக்சிஸ்ல கிடைக்கும். அதை எடுத்து மார்க் பண்ண. இப்போ நம்மளோட கிராஃப்ல 6 சென்டிமீட்டருக்கு வந்துட்டு நம்ம டயாமீட்டர் மார்க் பண்ணும்போது நம்மளோட சர்க்கம்ஃபரன்ஸ் என்ன அப்படின்னா 18.6 சென்டிமீட்டர் கிடைக்குது. இதில் நம்ம கரெக்டாக எக்ஸ் ஆக்சிஸ் எழுதணும், ஒய் ஆக்சிஸ் எழுதணும். டயாமீட்டர் வந்து நம்ம எக்ஸ் ஆக்சிஸ்ல எடுத்துருக்கோம் அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ் கீழே அந்த நம்ம அதை மென்ஷன் பண்ணி காமிக்கணும் டயாமீட்டர் அப்படின்ட்டு. அதே மாதிரி சர்க்கம்ஃபரன்ஸ் வந்துட்டு ஒய் ஆக்சிஸ்ல மென்ஷன் பண்ணணும். அப்புறம் கிராஃப் மேலே ஒய் இஸ் ஈக்குவல் டு நம்ம கேஎக்ஸ்ன்றது கான்ஸ்டன்ட் இருக்கு இல்லையா, அதை கிராஃப் மேலே எழுதி காமிக்கணும். அப்புறம் ஸ்கேல் வந்து நம்ம எதை வச்சு மார்க் பண்ணுறோமோ, எக்ஸ் ஆக்சிஸ் ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 யூனிட் எடுத்தீங்கன்னா 1 யூனிட். சப்போஸ் அது மாறுனுச்சுன்னா அது சம்பந்தமாக எழுது. ஓகேவா?